பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, அது வினையெல்லாம் தீரும் மருந்து, அது வினையெல்லாம் தீரும் மருந்து. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். எல்லாரும் சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் அந்த இறைவனர்களால் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இப்போ இன்னைக்கு சனி வக்ர நிவர்த்தி பலன்கள். உங்க பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி அடைவது, துன்பங்கள்லாம் நீங்க போகுது, முன்னேற்றமெல்லாம் வரப்போகுது, பிணி பீடைகள் விலகப் போகுது. இப்ப இந்த கார்த்திகை மாதத்தில் சனி வக்ரமாவது, கார்த்திகை தீபம் கொண்டாடும் பொழுது அந்த முருகப்பெருமானின் அருள், சக்தி வடிவேலன் அந்த தீப திருவிழா, அதாவது சிவபெருமான் பிரம்மனுக்கும் விஷ்ணுக்கும் அக்னியாக அக்னி வடிவம் எடுத்து அவதாரமாக தோன்றியவர். சிவபெருமான் யாருக்கு? பிரம்மனுக்கும் விஷ்ணுக்கும் அக்னி வடிவமாக தோன்றிய அந்த நாள் தான் நாம் அந்த தீபத்தில் அக்னி தீபத்திருநாள் கொண்டாடப்படுகிறோம். ஆக அன்றைய கார்த்திகை மாதத்தில் சனி பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஆக கிட்டத்தட்ட ஒரு 5.5 மாதங்கள் சனி வக்ர ஆகி உங்களையெல்லாம் பாடா படுத்திருச்சு. தொழில் போச்சு, வருமானம் போச்சு, கடனாகி போச்சு, சொத்து இழந்துச்சு, சுகத்தை இழந்து போனோம், கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள், திருமண தடைகள், இப்படி நிறைய பிரச்சனைகளை பார்த்தாச்சு. கண்டிப்பாக இந்த சனி வக்ர நிவர்த்தியினால் எல்லா வித பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும். என்னென்ன பிரச்சனை எந்தெந்த ராசிக்கு தீரப்போகின்றது, என்னென்ன யோகங்கள் வரப்போகின்றது என்பதை எல்லா ராசிக்குமே தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை முக்கியம் நல்லா கவனித்து பாருங்க, சரிங்களா? இது வக்ர நிவர்த்தி எல்லா ராசிக்கும் பார்க்க போகிறோம். இது முக்கியமானது, மிகவும் முக்கியமானது. எல்லாருக்கும் மிகப்பெரிய யோகம், பிரச்சனைகள் தீர்ந்து மிகப்பெரிய யோகம் வரப்போகின்றது. அதை தெளிவாக எல்லா ராசிக்குமே நம்ம பார்க்க போகிறோம். சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் மிதுன ராசிக்கு 5.5 மாதங்கள் பாடா படுத்தியாச்சு. இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு பொருளாதார நெருக்கடிங்க இது வரைக்கும் நான் சந்திச்சது இல்லைங்க. கடன் பிரச்சனைகள், ஏமாற்றம், நண்பர்கள் பிரச்சனைகள், கணவன் மனை பிரச்சனைகள், ஆக அத்தனையும் ஒரு மனுஷனை போட்டு என்னென்ன துன்பத்தை உண்டாக்கணுமோ அத்தனை துன்பத்தை பார்த்தாச்சு. ஆக இப்படிப்பட்ட வேதனைகளும் சந்திச்சதே கிடையாது. இந்த 5.5 மாசத்துல எல்லாம் பஞ்சு பஞ்சா போயிடுச்சு. ஆக எடுத்த காரியம் வெற்றி பெற முடியவில்லை, நீ வெற்றி அடையும். கையில காசே வரல, இனி காசு வரும், வருமானம் வரும். காசை வாங்கி ஏமாத்திட்டான், அந்த காசு திரும்ப வரும். ஏமாற்றம் அடைந்த காசு பணங்கள் கண்டிப்பாக திரும்ப வரும். இவ்வளவு நல்ல பழகினவங்களை ஏமாத்திட்டாங்க, காசை வாங்கிட்டு அந்த பணம் நிச்சயமாக மீண்டும் கிடைக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக மிதுனத்துக்கு முன்னேற்றம், அதாவது என்னென்ன முயற்சிகள் செய்தாலும் அத்தனை வீணடிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த முயற்சிகள்லாம் மீண்டும் நீங்கள் செய்யும்போது அது மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தி மிகப்பெரிய பதவியை கொடுக்கும், மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்கும், நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கும், நல்ல தொழிலை கொடுக்கும். அதாவது தொழில் பார்க்கக்கூடியவங்களுக்கு வருமான இழப்பு இருந்திருக்கும், கஸ்டமர்லாம் வேற இடத்துக்கு போயிருப்பாங்க. ஆக அந்த கஸ்டமர்லாம் திரும்ப உங்களுக்கு வந்துடுவாங்க. அரசாங்கத்தில் மிகப்பெரிய வீண் பழி, அரசியல் இருந்தாலும் சரி, அரசாங்கத்தில் பதவியில் இருந்தாலும் வீண் பழி சுமத்திருக்கு, தேவையில்லாத இடம் மாற்றம். அப்போ விரும்பிய இடத்திற்கு திரும்ப இடமாற்றம் கண்டிப்பாக வரும். உத்தியோகத்தை தேவையில்லாத உத்தியோக இழப்பு, சஸ்பெண்ட், இதெல்லாம் ஆயிருக்கணும்.
அதெல்லாம் திரும்ப நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு உங்கள் மேலே எந்தவித தவறும் இல்லாத அளவுக்கு நிரூபிக்கப்படும். மீண்டும் உங்களுக்கு உத்தியோகம் சிறப்பாக கிடைக்கும். புரிஞ்சுட்டீங்களா? நிச்சயமாக கிரக மாற்றங்கள், ஒவ்வொரு கிரகமும் அந்தந்த காரியத்தை சரியாக செய்கின்றது. ஆக வக்ரத்தால் ஏற்பட்ட கொடிய பிரச்சனைகள், கொடிய வேதனைகள், கொடிய பிரச்சனைகள், கொடிய துன்பங்கள் அத்தனையும் விலகப் போகின்றது வக்ர நிவர்த்தியாக. தற்போது வக்ர நிவர்த்தியாக போகின்றது. இப்போ வக்ர நிவர்த்தியான உடனே ஏற்பட்ட இப்போ அத்தனை பிரச்சனைகளும் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வந்துடும். அப்போ ஒரு வருமானத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம், உத்தியோகத்தில் நல்ல உயர்வு, உத்தியோக உயர்வு, குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். அதே நேரம் கணவன் மூலம் ஏற்பட்ட கணவனுக்கு ஏற்பட்ட வருமான தடைகள் நீங்கி வருமானம் அதிகப்படும். வருமானம் அதிகப்படும். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரத்தில் நல்லா கவனிங்க. இப்போ மிதுனத்துக்கு நல்ல தொழில், நல்ல உத்தியோகம், அதே நேரத்தில் ஒரு துணிவு, தைரியத்தோடு எதையும் செஞ்சு எந்த ஒரு காரியம் முயற்சி செய்து மிகப்பெரிய வெற்றிகளை, மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய வேலை வாய்ப்பு, மிகப்பெரிய உத்தியோகம் அடையக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக மாறிடும். மாற்றமே இல்லை. சனி வக்ர மாற்றத்தால் உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாறும். பிரச்சனையை சந்திச்சாச்சு, அதுக்கு ஒரு விடிவு காலம் வேணும்ல, வந்திருக்கு. சரிங்களா? ஆக தொழில் வருமானம் பெருகும், நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். ஆக ஏமாற்றம், நண்பர்களால் ஏமாற்றப்பட்ட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து மீண்டும் வருமானம், அந்த காசு பணம் சேரும். அதில் மாற்றமே கிடையாது. ஆக மிதுன ராசினர்களே, வக்ர நிவர்த்தியால் உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாறிவிடும். அதே நேரம் இது பொது பலன். அதாவது உங்களுக்கு ஒரே விஷயத்தான் சொல்கிறேன். சொன்னது நடக்கலை அப்படின்னா, ஒரு ஜோதிடர் சொல்லக்கூடிய சரியாக நடக்கலை அப்படின்னா நல்லா கவனிங்க. ஒன்றும் ஜோதிடர் தப்பாக இருக்கணும், இல்லை உங்களுடைய ஜாதகம் தப்பாக இருக்கணும். இதுதான் உண்மை. உங்கள் அத்தனை பேரையும் பிரம்மன் படைத்திருக்கிறார். பிரம்மன் படைத்த ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை. பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக திரும்ப சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை தான், ஜோதிடர் தப்பா இருக்கலாம், ஆனால் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. சரியா கணித்தால் சரியா நடக்கும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி.